அமைச்சர் மைத்ரேயனை வந்து நீக்கம் பண்ணிருக்கீங்க. இதே போல அன்வர் ராஜா இதெல்லாம் நீங்க கேட்கக்கூடாது. உட்கட்சி விவகாரத்தில் நீங்க பேசணும். உட்கட்சி விவகாரத்தில் நீங்க கேட்காதீங்க, வேற ஏதாவது கேள்வி. அவரை டெல்லியில் உள்ள பாஜக தலைவர்கள் தான் அவரை சமாதானப்படுத்தி மீண்டும் எங்கள் கூட்டணிக்கு கொண்டு வர வேண்டும். மீண்டும் வருவார் நம்புறீங்களா? உறுதியாக நம்புகிறேன். அவர் இது போன்ற அனுதாபத்தை தேடுவதற்காகவும் இந்த திசை திருப்புகிற வேலையெல்லாம் இனியும் அவர் முயற்சி செய்தார். அவருக்கு இனிமேலும் தோல்விதான் கிடைக்குமே தவிர அவருக்கு அவர் நினைப்பதெல்லாம் நிச்சயமாக, ஏனென்றால் தடம் புரண்டவர்கள் தடமாறி போனவர்களுடைய கருத்துக்களை தமிழ்நாட்டு மக்களோ தொண்டர்களோ என்றைக்கும் பொருட்படுத்த மாட்டார்கள். வணக்கம். கேள்விக்கிழமை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இது மக்களின் மேடை. முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. அதில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்கள் அப்படிங்கிறது வந்து எடப்பாடி பழனிசாமி குறித்தான கடுமையான சில விமர்சனங்கள். அதாவது ஜெயலலிதா, எம்ஜிஆர் போன்ற தலைவர்கள் எல்லாம் தொண்டர்களுடைய உணர்வுக்கு மதிப்பளிக்கக்கூடிய தலைவர்களாக இருந்தாங்க. ஆனால் அந்த பட்டியலில் எடப்பாடி பழனிசாமி இல்லை அப்படின்னு சொல்லி சில காரணங்களையும் அவர் சுட்டி காட்டுறாரு. சமீபத்தில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு ஒரு நிகழ்ச்சியின் போது எடப்பாடி பழனிசாமியோட காரில் ஏறுறதுக்கு போகிறாரு. நீங்கள் இதில் வேண்டாம், பின்னாடி காரில் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை எடப்பாடி பழனிசாமி அவரை விட்டுட்டு போயிடுறாரு. அதற்கு பிறகு ஒரு செய்தியாளர் சந்திப்பு. அந்த சந்திப்பில் எடப்பாடி பழனிசாமிக்கு பக்கத்தில் முன்னாள் அமைச்சர் தம்பிதுரை உட்காந்துருக்காரு. அவர் ஏதோ சொல்ல குறுக்கிடும்போது அவரையும் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லி தடுக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. இதையெல்லாம் சுட்டி காட்டி தலைமை பண்பு இல்லாதவர் எடப்பாடி பழனிசாமி, அவருக்கு தோல்வி நிச்சயம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காரு ஓ பன்னீர்செல்வம். இதற்கு பதில் சொல்கிறது போல முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார், எடப்பாடி பழனிசாமிக்கா தலைமை பண்பு இல்லை, அவரோட எழுச்சி பயணத்தை உங்களால் பொறுத்துக்க முடியல, அதனால் ஏதாவது விமர்சனம் பண்ணும் அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணுறீங்க. ஒரு நிமிஷம் நீங்கள் யோசிச்சிருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் தனித்து அதிமுகவை எதிர்த்து போட்டிட்டு இருப்பீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்னெழுப்புறாரு. அது மட்டும் இல்லை, தடம் புரண்டு போன ஓபிஎஸோட கருத்துக்களை அதிமுக தொண்டர்கள் யாரும் ஏற்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்காரு. இப்படி வந்து அதிருப்தி குரல்கள் அப்படிங்கிறது வந்து அதிமுகவில் தொடர்ந்து ஒலிக்க ஆரம்பிச்சிருக்குது. ரெண்டு பக்கமுமே ஓபிஎஸ் தரப்புலேருந்து வர ஆரம்பிச்சிருக்குது, இந்த பக்கம் எடப்பாடி தரப்புலேருந்துமே மாறி மாறி இது போன்ற குரல்கள் அப்படிங்கிறது ஒலிக்க ஆரம்பிச்சிருக்குது. இது எதை நோக்கி போகுது, இது தேர்தல் களத்தில் எந்த அளவுக்கு எதிரொலிக்க போகுது அப்படின்னு சொல்லி பல்வேறு கேள்விகள் எழுந்து நிற்குது. இதெல்லாம் தொடர்பாக தான் கேள்விக்கிழமை நிகழ்ச்சியில் விரிவாக பேசியிருக்கோம். வாரத்தில் பங்கேற்க அரசியல் விமர்சகர் ராமசுப்ரமணியன், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியிலிருந்து முனவர் பாஷா, மூத்த பத்திரிகையாளர் பிரியன், அதே போல் சசிகலாவுடைய ஆதரவாளர் தேனி கர்ணன், அதே போல் பேச்சாளர் கோ சீனிவாசன். அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்கிட்டையுமே வேகமாக ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். முதல்ல பிரியன் சார்கிட்ட கேட்கணும். காரில் ஏற்றலை, பேசும்போது பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லி தடுத்தார். இந்த ரெண்டு காரணங்களை சொல்லிவிட்டு இதற்காக தலைமை பண்புக்கு தகுதி இல்லாதவர், தலைமை பண்பு இல்லாதவர் அப்படின்னு சொல்லி எடப்பாடி மேலே ஒரு விமர்சனம் வைக்கிறது அப்படிங்கிறது சரிதானா? இல்லை, அந்த ரெண்டு இன்சிடெண்ட் வந்து ஒன்றுத்துக்கு வந்து ஏதோ காரில் வந்து பின்னாடி பாதுகாப்பு இசட்+ பாதுகாப்பு இருக்கிறதுனால பேக் சீட்டில் யாரும் உட்கார வைக்க மாட்டாங்க, அதனால் செல்லூர் ராஜு ஏற்றலைன்னு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அது ஓரளவு உண்மையாக கூட இருக்கலாம். ஆனால் தம்பித்துறை விஷயத்தில் வந்து தம்பித்துறை ஏதோ ஒன்று பேச வராரு. அவர் ஒரு சீனியர் லீடர் தான், கிட்டத்தட்ட எடப்பாடி மாதிரி அவர் ஒரு சீனியர் லீடர் தான். அவர் என்ன பேச வராரு இல்லாமல் அவர் வந்து ரிப்போர்ட்டர்ஸ்க்கு முன்னாடி அவர் வந்து இது பேசாதீங்கன்னு சொல்கிற விஷயம் இருக்குல்ல, அது கொஞ்சம் ஒரு மாதிரி அந்த ஒரு சீனியர்ஸ் எல்லாம் வந்து இவர் வந்து கட்டுப்படுத்துறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குல்ல. அது நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன். இப்போ நீங்கள் ஜெயலலிதா இருக்கும்போது ஜெயலலிதா வந்து ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கிறாங்க, ஒரு 4 பத்திரிகையாளர்கள் முன்னாடி இருக்காங்க, பின்னாடி வந்து ஒரு 4-5 அமைச்சர்கள் கூட நின்றுட்டு இருந்தா ஜெயலலிதா பேசும்போது இவங்க யாராவது குறுக்கிட்டு பேசிட முடியுமா? இல்லை, பேச மாட்டாங்க. ஜெயலலிதாவுக்கும் எடப்பாடிக்கும் நம்ம கம்பேர் பண்ண முடியாது. தலைவர் பேசிட்டு இருக்கும்போது இல்லை, அதாவது அவர் வந்து இவர் என்ன சொல்கிறாரோ அதுக்கு வலிமை சேர்க்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை கூட அவர் சொல்லியிருக்கலாம். அவரை எதுக்கு தடுக்கணும் அனாவசியமாக? இவருக்கு இன்னும் கூடுதலாக அவருக்கு ஒரு பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்கலாம். இவரை எழுத்து அவர் பேச போகிறதில்ல, அவருக்கு ஆதரவாக தான் பேச போகிறாரு. அவரையே தடுக்கணும் தேவையில்லாமல்? தேவையில்லாத விஷயம். ஸோ இந்த ஓபிஎஸோட அறிக்கையில் இந்த ரெண்டு இன்சிடெண்ட்டை சொல்கிறார். அதனால் அதோட முக்கியமான விஷயம் நான் சுருக்கமாக சொல்ல வருது என்னென்னா,
அவர் சொல்கிற கடைசி பேராக தான் முக்கியம். ஓபிஎஸ் சொல்கிற கடைசி பேராக அதான் வினைவலியும் தன்வலியும் மாற்றான் வலியும் துணை வலியும் தூக்கி செயல்ன்றது குறள் இல்லை, குறளோட கடைசி வழி, கடைசி பேரால் அது சொல்கிறார். வினை வலின்னா வரப்போகிற எலெக்ஷன், அதுதான் இப்போ இருக்கிற செயல், அவருக்கு முன்னாடி இருக்கிற செயல் அதுதான். எலெக்ஷனை வந்து சந்திக்கணும். அவர் வந்து தன்வலி, அவர் வந்து பலவீனமாக இருக்கார். அதிமுக பலவீனமாக இருக்குது, தன் வலியை உணராத, தன் வலிமையை சேர்க்காமல் இருக்கார். ஆக்சுவலாக மாற்றான் வலிமை, எதிராக திமுகவோட கூட்டணி பலமாக இருக்குது, அந்த வலிமை தெரியாத இருக்கார் ஆக்சுவலாக. அதே மாதிரி துணை வலிமை, அவர் கூட்டணி கட்சிகளும் சரியாக வரல, ஓபிஎஸ் தினகரனும் கூட இல்லை, ஸோ துணை வலிமையும் இல்லை அவருக்கு ஆக்சுவலாக. அப்புறம் எப்படி தான் அந்த காரியத்தை தூக்கி செயல், எப்படி தான் அந்த காரியத்தை நடத்த போகிறார். ஸோ அந்த திருக்குறளுக்கு பொருத்தமாக இப்போ பழனிசாமி இருக்கார், இபிஎஸ் இருக்காருன்னு தான் என்னுடைய கருத்து. ஓபிஎஸ் அது சரியாக சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஓகே சீனிவாசன், உங்களோட பார்வை என்ன? ஓபிஎஸ் இதை சரியாக தான் குறிப்பிட்டிருக்காரு, அவர் சொன்னது போல் அந்த அதை வெற்றி பெறத்துக்கான அந்த தலைமை பண்பு அவர்கிட்ட இல்லை அப்படிங்கிறத தான் அவர் தெளிவாக சுட்டி காட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி பிரியன் குறிப்பிட்டாரு. உங்களோட பார்வை? இல்லை, எந்த தியாகத்தையும் செய்ய தயார், எந்த நிர்பந்தமும் எனக்கு இல்லை, அதிமுகவில் சேர்த்துக்கிட்டா போதும், வேறு எந்த நெருக்கடியும் என்னால் வராது அப்படின்னு சாசனம் எழுதி கொடுத்தவர் இதே ஓபிஎஸ் தான். அதனால் அவருடைய பேச்சை வந்து பெருசாக எடுத்துக்கணும்னு அவசியமே இல்லை. தலைமை பண்புன்றது வந்து அதிமுக முன்னாள் அமைச்சர் ஒருத்தரை காரில் பொதுச்செயலாளரை ஏற்றுக்கல அப்படின்னா இது ஒரு பிரச்சனையா? இப்போ சீப்பை எடுத்து ஒழிச்சு வச்சுக்கிட்டா கல்யாணம் நின்று போயிருங்கிற மாதிரி இதெல்லாம் ஒரு சாதாரண, எப்பொழுதும் ஜனநாயக ரீதியாக தோழர்களோடு ஒரு தலைவர் எடுக்கின்ற முடிவு. இது வந்து இதில் என்ன தலைமை பண்பை இவர் பார்த்துட்டாரு, குறை கண்டுட்டாரு? நான் கேட்குறேன், இவருக்கு தலைமை பண்பு இருக்குதா? புரட்சித் தலைவி அம்மா புரட்சித் தலைவர்கிட்ட உருவானதா அதிமுகவுக்கு வரணும்னு துடிக்கிற ஓபிஎஸ் வந்து அவருக்கு தலைமை பண்பு இருக்கா? தேர்தல் நேரத்தில் நீங்கள் திமுக கூட்டணி போக மாட்டேன்றீங்க, புதிய கட்சி உங்களுக்கு இல்லை, என்டிஏல நீங்கள் இல்லை, அதிமுக அரசியலுக்கு நீங்கள் வரணும்னு ஆசைப்படுறீங்க. கண்ணாடி வீட்டுக்குள்ளே நின்று கல்லெறிகிற வேலையை நீங்கள் எத்தனை நாள் செய்கிறீங்க? தவறுக்கு மேலே தவறு செஞ்சு தனிப்பட்டு போனது போதாதா? இன்னும் நீங்கள் தவறு தான் உங்களுடைய பாதையாக இருந்ததுன்னா நீங்கள் அடையாளம் தெரியாமல் இழந்துட்டீங்க, அடையாளத்தை முற்றிலும் இழந்துட்டீங்க. இன்னும் கொஞ்சம் நெஞ்சம் இந்த தேர்தலை வச்சாவது நீங்கள் உள்ளே வரணும் அப்படின்னா அதிமுகவை சீண்டாதீர்கள். அதிமுக தொண்டர்கள்லாம் பொறுத்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க, எல்லா விஷயத்துக்கும் அமைதியாக போகணும்லாம் நினைக்காதீங்க. இது வந்து ஒரு தவறான முன் உதாரணத்தை நீங்கள் செய்யக்கூடாது. இதே தொலைக்காட்சியில் நானே பேசியிருக்கிறேன், என்டிஏ கூட்டணியில் அவர் வரணும், அதில் வந்து மாற்று கருத்து இல்லை, சிறு சிறு ஓட்டுகளை கூட அதிமுக இழக்க தயாராக இல்லை, ஏதோ ஒரு சந்தர்ப்பம் நீங்கள் உள்ளே வரணும்னு ஒரு தொண்டர் விரும்பினா கூட அதிமுகவோட தலைவரை தொடர்ந்து விமர்சனம் பண்ணால் உங்களுக்கு அடையாளம் எங்கேருந்து கிடைக்க போகுது? யார் உங்களுக்கு வந்து அடையாளத்தை தர்றது? இதுவரையும் எந்த கட்சி உங்களை வளர்த்தது? அதிமுக உங்களை அழகு பார்த்துச்சு, முன்னாள் முதலமைச்சர் எல்லாம் பண்ணீங்க, உங்களுக்கு தலைமை பண்பு இருக்கா? நான் கேட்குறேன். நீங்கள் அலுவலகத்துக்கு வந்து என்னென்ன பண்ணீங்க? வழக்காடு மன்றத்துக்கு அதிமுகவை கொண்டு போய் சந்தி சிரிக்க வைக்கிறீங்க, இதெல்லாம் அம்மா இருந்தால் நீங்கள் செய்வீங்களா? தலைமை பண்பு யாருக்கு இல்லை? தலைமை பண்பு அதிமுகவுக்கு இருக்குது, ஜனநாயகம் இருக்குது, கட்சி நல்ல ஒரு தலைவரை வந்து தொண்டர்கள் வந்து இதுவரையும் எந்த தொண்டனாவது எந்த இரண்டாம் கட்ட தலைவர்களாவது அதிமுகவோட பொதுச் செயலாளரை பார்த்து ஏதாவது ஒரு கேள்வி வச்சுருக்காங்களா, விமர்சனம் வச்சுருக்காங்களா? அப்போ கட்சி சீராக போகுதுன்னு தானே அர்த்தம். இப்போ திமுக வந்து ஏதாவது ஒரு ரூட்டில் அதிமுகவில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தணும், அந்த வேலையை அவங்க பார்க்குறாங்க. எதுனா சந்தர்ப்பம் கிடைக்குன்னு பார்த்தாங்க, இது ஒரு சந்தர்ப்பம், இவர் ஒரு அறிக்கை விடுறாரு, இந்த அறிக்கையை வச்சுக்கிட்டுலாம் முடிவு பண்ண முடியாது சார். அதிமுகவிற்கு எந்த இடைஞ்சலும் யாராலும் தர முடியாது. அதிமுக தலைமை பண்போடு தான் போயிட்டு இருக்குது. அதிமுக குறை சொல்றதுக்கு கேட்போம். ஓபிஎஸ் தரப்புல என்ன சொல்றாங்க, என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தேனிகர்ணன்ட்ட கேட்டு வந்துருவோம். தேனிகர்ணன், சீனிவாசன் வச்ச ஒரு பாயிண்ட் சரியாக தான் தோணுது. கண்ணாடி வீட்டுக்குள்ளே நின்றுட்டு கல்லெறிகிறாரு ஓபிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு சரியான விஷயமா தானே இருக்குது. இங்கே சேர்த்திக்கோங்கன்னு சொல்லி கேட்டுட்டு திரும்ப எடப்பாடி மேலேயே விமர்சனம் வைக்கிறது அப்படிங்கிறது எந்த விதத்தில் சரி? இல்லை, சேர்த்திக்கோங்க கெஞ்சலை கெதறலை. மக்களுடைய மனநிலை என்ன, தொண்டர்களுடைய மனநிலை என்பதை அறிந்து பாருங்கள். எல்லாம் ஒற்றுமையாக இருந்தால் மட்டுமே திமுகவை வெல்ல முடியும். அதனால தான் நான் சொல்கிறேன், எல்லாரும் ஒன்றா இருப்போம்னு தான் வந்து அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் எங்களுடைய பொதுச் செயலாளர் அப்படின்னு அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர்னா இன்ன வரைக்கும் இப்பையும் எப்பையும் எங்களை பொறுத்தளவுக்கு புரட்சித்தாய் சின்னமாக அவங்க தான். எல்லோரும் என்ன வலியுறுத்துகிறாங்க அப்படின்னா,
கழகம் ஒன்று சேர்ந்தால் மட்டுமே திமுகவை வீழ்த்த முடியும். இல்லை எடப்பாடி பழனிசாமி அந்த கட்சி என்கிட்ட தான் இருக்கின்ற அந்த அதிகாரத்துக்கு போன பிறகு அப்படின்னா அந்த பொதுச் செயலாளர் இவர்களால் நியமிக்கப்பட்ட செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர், இவர்களால் புதிதாக நியமிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர், இவர்களை வைத்து ஒரு பதவியை அபகரித்திருக்கிறார். அந்த அபகரித்த பதவி செல்லுபடியாகலை. என்ன செல்லுபடியாகலை அப்படின்னா மக்கள் மத்தியிலும் தொண்டர்கள் மத்தியிலும் செல்லுபடியாகலை. இதைத்தான் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் கள ஆய்வு செய்து சொல்றாங்க. எல்லாரும் ஒன்று சேர்ந்து நம்ம நிற்போம், முதலமைச்சர் யார் என்பதை மக்கள் தீர்மானிக்கட்டும், முதல்ல அதிமுக வெற்றி பெற வேண்டும். அதைத்தான் அண்ணன் ஓபிஎஸ் சொல்லுகிறார், தினகரன் சொல்றார். அதே போலதான் எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் சின்னமாவும் சொல்றாங்க. அதை விட்டுவிட்டு இவர் சொல்றாரு கொட்டையை குழப்புறாரு, குட்டையை அதான் குழம்பி போய் தானே கிடக்கு. எடப்பாடி கம்பெனியே குழம்பி போய் கிடக்கு. அவருடைய நிலைப்பாடு என்ன? எடப்பாடி பழனிசாமியுடைய நிலைப்பாடு தான் என்ன? என்டிஏ கூட்டணி எங்களுக்கு சம்பந்தம் இல்லை, பிஜேபிக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொன்னார். இப்போ பிஜேபியோடைய ஆதரவில் அவர் போகிறாரு. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு சில தொண்டர்கள் அண்ணன் சொல்கிறாரு, ஒரு சில தொண்டர்கள் சொல்கிறத வச்சு குட்டையை குழப்புறாரு ஓபிஎஸ்ன்னு சொல்கிறாரு. 3.5 லட்சம், அதுதான் 3.5 லட்சம் வாக்கு அளிச்சிருக்காங்க நெட்டலையை விட்டுட்டு பலாப்பழ சின்னத்துக்கு. அதே போல் 3 லட்சம் வாக்கு அளிச்சிருக்காங்க தேனி தொகுதியில் ரெட்டலையை விட்டுட்டு குக்கர் சின்னத்துக்கு. அதெல்லாம் யாரு? திமுக காரங்களா ஓட்டு போட்டாங்க உங்களுக்கு? இல்லையே, அதிமுகவுடைய தொண்டர்கள் தானே வாக்களிச்சிருக்காங்க தினகரனுக்கும் ஓபிஎஸ்க்கும். ஒரு தொகுதியை வச்சு ஒட்டுமொத்தமா முடிவு பண்ணிட முடியாதுல்ல தினகரன்? இல்லை சார், ஒரு தொகுதியை வச்சு ஒட்டுமொத்தமாக முடிவு பண்ண முடியாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் நாங்கள் என்ன சொல்ல வரோன்னா, நாங்கள் 2 தொகுதியிலேயாவது 2வது இடத்துக்கு வந்துட்டோம். நீங்கள் நிறைய இடத்துல இரட்டை இலை சின்னத்தை டெபாசிட் போக வச்சுட்டீங்களே. எந்த இடத்துல நீங்கள் வெற்றியை கொண்டு வந்தீங்க? இந்த போன நாடாளுமன்ற தேர்தலில், நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் எடப்பாடி கம்பெனி எந்த வெற்றியை கொண்டு வந்துச்சு? இரட்டை இலை சின்னம் வெற்றி சின்னத்தை 3வது இடத்துக்கு 4வது இடத்துக்கு கொண்டு போயிருக்கு. அப்போ இவங்க பரவாயில்லை தான் சொல்ல முடியும். ஆனால் ஓபிஎஸ் அவர்கள் 3.5 லட்சம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க ஒரு பலாப்பழ சின்னத்துக்கு, அவர் குக்கர் சின்னத்துக்கு 3 லட்சம் வாக்குகள் வாங்கியிருக்காங்க. அப்படின்ற போது மக்களுடைய மனநிலை என்ன, பொதுமக்களுடைய மனநிலை என்ன, தொண்டர்களுடைய மனநிலை என்னென்ன அறியாத ஒரு தலைவர் தன்னை சொல்லிக்கிறாரு. யாருக்கு தலைமை பண்பு இல்லை அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுவேன், அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் அம்மா மூலியமாக 2 முறை முதலமைச்சர் ஆனார், புரட்சித்தாய் சின்னம்மா மூலியமாக 1 முறை முதலமைச்சர் ஆனார். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பதவியை கொடுத்த பதவியை திருப்பி கொடுத்தார். ஆனால் ஒரே ஒரு முறை தவறுதலாக புரட்சித்தாய் சின்னம்மா அவங்க எடப்பாடி பழனிசாமி என்ற ஒரு நயவஞ்சகனை முதலமைச்சராக்குறது இன்னைக்கு அதிமுக சீரழிஞ்சு போய் கிடக்கு 4ஆம் 3ஆம். அப்ப தலைமை பண்பு எங்க இருக்கு? அண்ணன் ஓபிஎஸ் இருக்கு, சின்னமாட்டு இருக்கு. எடப்பாடி பழனிசாமி தலைமை பண்பு இல்லை என்பது அது வெட்டாவெளிச்சமா தெரியுது. ஓகே 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 தலைமை பண்பு இல்ல. ரெண்டு தரப்பி பேலன்ஸ் பண்ணக்கூடிய முனவர் பாஷா அங்க இருக்கார், அவர்கிட்ட கேட்டுருவோம். யாருக்கு தலைமை பண்பு இல்லை சார்? இன்றைக்கு ஓபிஎஸ் அவர்கள் 2 விஷயங்களை குறிப்பிட்டு சொல்லுகிறார். ஒன்று செல்லூர் ராஜா அவர்களை காரணம், இன்னொன்று தம்பிதுரை பேசுனது. இதை பற்றி வருத்தப்பட வேண்டியவர்களோ அல்லது இது தவறான ஒரு செயல் என்று சொல்ல வேண்டியவர்கள் சம்பந்தப்பட்ட செல்லூர் ராஜும் தம்பிதுரையும் தான். அதனால் அவங்களே அதை பற்றி வருத்தப்படாத போது ஓபிஎஸ் அதை பற்றி வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்று. ரெண்டாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை மரியாதைக்குரிய எடப்பாடியார் தான் பொதுச் செயலாளர், அவர்தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று இந்த கூட்டணி என்டிஏ கூட்டணியின் சார்பில் அமித்ஷா அவர்களே அறிவித்திருக்கிறார். அவர் தலைமையில்தான் சட்டமன்ற தேர்தலை சந்திக்கப் போகிறோம் என்று. அப்படி இருக்கின்ற போது அவருடைய தலைமை பண்பை இந்த கூட்டணியினுடைய என்டிஏவினுடைய தலைமை ஏற்றுக்கொண்டிருக்கிறது என்பதுதான் இதற்கு அர்த்தம். ரெண்டாவது நம்ம தேனி கர்ணன் சொன்னாரு, அவர் ஒரு பொதுச் செயலாளர் சொன்னாரு. குறுக்கிட விரும்புறேன், அது தேனி கர்ணன் அதிமுகவினுடைய முதலமைச்சர் வேட்பாளரை அமித்ஷா எப்படி அறிவிக்க முடியும்? அதிமுகவினுடைய முதலமைச்சர் கூட்டணியினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் சார், என்டிஏ கூட்டணியினுடைய முதலமைச்சர் வேட்பாளர். ரெண்டாவது தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு இல்ல சார், என்ன கொஞ்சம் இல்ல தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு அதிமுக கூட்டணியில அவங்க இருக்காங்க, பிஜேபி, அவ்வளவுதான் சொல்ல முடியும். கர்ணன் முதல் சுற்றுல அவர் முடிச்சிட்டோம். இல்ல விவாதம் இல்ல, நீங்க பேசலாம், அவருக்கு நிறைய கேள்விகள் கேட்கலாம், அவர் கருத்தை முதல்ல சொல்லிட்டோம். அதாவது தேனி கர்ணன் சொன்னாரு, நம்ம ஓபிஎஸ் 3 லட்சம் ஓட்டுக்கு மேல வாங்கினாரு. அதே போல மரியாதைக்குரிய டிடிவி தினகரன் 3 லட்சம் ஓட்டுக்கு மேல வாங்கினாரு. யாருக்காக ஓட்டு போட்டாங்க? இந்த நாட்டினுடைய பிரதமராக நரேந்திர மோடி வருவதற்கு ஓட்டு கேட்டாங்க. நரேந்திர மோடியினுடைய கூட்டணியில் இருந்து ஓட்டு கேட்கும்போது பிரதமர் வேட்பாளர் 2 பேர் தான். ஒன்று காங்கிரஸ் கூட்டணியில்
ராகுல் காந்தி, இந்த என்டிஏ கூட்டணியில் மோடி, அந்த என்டிஏ கூட்டணியில் தான் டிடிவி தினகரன் போட்டிடுறாரு, ஓபிஎஸ் போட்டிடுறாரு. அதிமுகவை பொறுத்தவரை அவர்களுக்கு பிரதமர் வேட்பாளரே இல்லை. அவங்களுக்காக அவங்க ஓட்டு கேட்குறாங்க ரெட்டலைக்கு. அதனால் இந்த தேர்தலில் ஓபிஎஸ் பெற்ற ஓட்டுகளாக இருந்தாலும் சரி, அல்லது அண்ணன் டிடிவி தினகரன் பெற்ற ஓட்டுகளாக இருந்தாலும் பிரதமர் பதவிக்கு மோடி வர வேண்டும் என்பதற்காக போடப்பட்ட ஓட்டு ஒன்று. ரெண்டாவது தலைமை பண்பு இருப்பதனால்தான் அவர் எல்லோரையும் ஒருங்கிணைத்து புரட்சித் தலைவர் புரட்சித் தலைவியோடு இருந்தவர்களெல்லாம் இன்றைக்கு எடப்பாடியாருடைய தலைமை ஏற்றுக்கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். மரியாதைக்குரிய ஓபிஎஸ் அவர்கள் கூட தர்மயுத்தம் நடத்திய அவர் அதற்கு பின்னால் எடப்பாடியினுடைய தலைமை ஏற்றுக்கொண்டு தான் துணை முதல்வராக அவர் கூட இருந்தார். தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் முதலமைச்சராக இருந்த ஒருவர் துணை முதல்வராக இருந்து அந்த ஆட்சியில் அங்க வகித்தார் என்று சொன்னால் அவரே எடப்பாடியாருடைய தலைமை பண்பை அன்றைக்கு ஏற்றுக்கொண்டார் என்று தான் அர்த்தம். அதனால தலைமை பண்பை பொறுத்தவரை அவருக்கு இருக்கிறது. இல்ல அம்மாவின் ஆட்சி கெட்டு போகின்ற காரணத்துக்காக ஓபிஎஸ் அன்னைக்கு துணை முதலமைச்சர் பதவி. நான் என்ன சொல்றேன், துணை முதல்வர் பதவி தர்மயுத்தம் எதுக்கு சார் நடத்தினாரு? தர்மயுத்தம் எதுக்கு நடத்தினாரு? எடப்பாடியார் எதிர்த்து, உங்க சின்னம்மாவை எதிர்த்து தானே தர்மயுத்தம் நடத்தினாரு. இன்னைக்கு இல்ல அன்னைக்கு இல்ல சார் ஒரு நிமிஷம். இன்னைக்கு எந்த தீய சக்தி அதிமுகவை கூறு போட்டிருக்குதோ அந்த தீய சக்தி தான் அன்னைக்கு அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை தர்மயுத்தம் செய்ய வச்சுச்சு. அது நாடு தீய சக்தி. ஆகவே நாங்க என்ன சொல்றோம், எந்த தீய சக்தியை சொல்றீங்க? யார் கூறு போடுறாங்க? யார சொல்றாரு? ஏங்க பாஜகவை தான் சொல்றாரு. அதுல தான ஓபிஎஸ் சொல்றாரு. அதுல அந்த கூட்டணியில தான டிடிவி தினகரன் இன்னைக்கு இருக்காரு. நான் என்டிஏ கூட்டணியில தான் இருக்கிறேன் டிடிவி தினகரன் சொல்றாரு. அவர் சொல்றது தப்புன்றாரா டிடிவி தினகரன் சொல்றது? இல்ல நான் அதிமுகவை பேசுறேன் சார். நான் அதிமுகவை பத்தி பேசுறேன். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை பாஜகன்னு சொல்றீங்க. நான் அதிமுகவுடைய ஒரு கடக்கோடி தொண்டனா பேசுறேன். அதிமுகவின் கடக்கோடி தொண்டனா பேசுறேன். எங்களுக்கு பொதுச்செயலாளர் சின்னம்மா மக்களுடைய மனநிலையை அறிஞ்சு பேசுறீங்க. நான் பொதுச்செயலாளர் சின்னம்மா இல்லைன்னுலாம் சொல்லல, உங்களுடைய விருப்பம். ஆனால் தேர்தல் கமிஷன் அங்கீகரித்து இருப்பது எடப்பாடியார் தலைமையில் பொதுச்செயலாளர் அவருடைய கட்சிக்கு இரட்டை இலை சின்னம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தேர்தலில் அவங்க போட்டிட்டாங்க. சரி, அப்படி அதனால தலைமை பண்பு அவருக்கு இருப்பதனால்தான் தேசிய ஜனநாயக கூட்டணியே அவர் தலைமையில் தேர்தல் களத்தை சந்திப்பதென்று அறிவித்திருக்கிறார்கள், முடிவெடுத்து தீர்மானமாக சொல்லியிருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது அவரை பொறுத்த வரைக்கும் அவர் யாரை குற்றம் சொன்னார்? நான் நயினார் நாகேந்திரன் கிட்ட தொடர்பு கொண்ட மெசேஜ் அனுப்பினேன். நயினார் நாகேந்திரன் அதை கண்டுக்கலன்னு சொன்னார். நயினார் நாகேந்திரன் அப்படி எனக்கு வரலன்னு சொன்னார். அவர் எடுத்து காட்டினார் ஓபிஎஸ். ஆக அந்த குறை எடப்பாடியார் மேலே கிடையாது. ரைட். நயினார் நாகேந்திரன் அவருடைய மெசேஜை பார்க்கலன்னு ஏற்பாடு பண்ணல. இதுக்குள்ள வருவோம். ராமசுப்ரமணியோட கருத்தையும் கேட்டுறேன். இது ஒரு பக்கம் அதிமுகவிலிருந்து திமுகவுக்கு மாறுற முன்னணியா தலைவர்கள் நிறைய பேர் இருக்காங்க, பார்த்தோம். இப்போ கூட சமீபத்தில் மைத்ரேயன் அந்த பட்டியலில் சேர்ந்திருக்காரு. அது ஒரு பக்கம். இந்த அதிருப்தி குரல்கள் அப்படிங்கிறது தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்குது அதிமுகவில். இப்போ இந்த தலைமை பண்பு யாருக்கு அப்படிங்கிற ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்கு. இதெல்லாம் எதை நோக்கி நகருதுன்னு நினைக்கிறீங்க? அதாவது இப்போ வற்றிய இடத்துல ஓடையில் பக்கம் யாரும் வரமாட்டாங்க. ஒரு வற்றிய குட்டைக்கிட்ட யாரும் வரமாட்டாங்க. அதுபோல் முதல்ல நான் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். ரெண்டாவது சுதந்திர தின வாழ்த்துக்களை எல்லாருக்கும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த வற்றிய குட்டையில் யாரும் இந்த பறவைகள்லாம் தங்காது. ஏன்னா அதுக்கு ஒன்றும் கிடைக்காதுங்கிறது தெரியும். ஏன்னா எதிர்காலம் என்பது இன்றைக்கி அதிமுகவுக்கு இருக்கின்றதா என்கின்ற மிகப்பெரிய கேள்விக்குறி இருக்கின்றது. இது திரு இபிஎஸ் நான் அவரை குறை சொல்றது, அவர் கடுமையாக உழைத்து கொண்டிருக்கின்றார். எல்லா இடத்துலையும் போய் பேச ஒரு இது சொன்னீங்கல்ல, உதாரணம் வற்றிய குட்டைக்கு பறவைகள் வராது அப்படின்னு. எது வற்றிய குட்டை? அதுதான் நான் வரேன். அதனால் இன்றைக்கி வற்றிய குட்டையாக நமக்கு வெளிப்படையாக தெரிவது என்பது இன்றைக்கி அதிமுக தான். அதனால் அங்கே இருக்கிறவங்கெல்லாம் இன்றைக்கி இருக்க மாட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் போயிட்டு. இன்றைக்கி என்னுடைய நல்ல நண்பர் டாக்டர் மைத்ரேயன், அவர் பிஜேபியில் இருக்கும்போது தெரியும். அவர் விஜன் ஒரு அமைப்பினுடைய ஆர்கனைசிங் செக்ரட்டரியாலாம் இருந்து வரவர். அவர் இன்றைக்கி வெளியில் போகின்றார் என்றார்னா அவருக்கு அங்கே நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்காதுங்கிறது அவருக்கு நன்றாக புரிந்து கொண்டிருக்குன்னு அதனால் போகிறார். இது போல் தான் இன்னும் சில பேர்லாம் இப்போ திரு அன்வர் ராஜா அவர்கள் போனார்னா அவருக்கு இப்போ ஐடியாலஜிக்கலி ஹீ இஸ் நாட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் அக்செப்ட் இட். அது மிகப்பெரிய, அதுவும் ஒரு முக்கியமானது. வற்றியதுன்னா ஐடியாலஜியும் இல்லை,
எதிர்காலமும் இல்லை. ஆகவே நாம் என்னதுக்கு இருக்கணுங்கிறது இது வந்து 2 பேர் தான். இன்னும் வந்து எக்ஸோடஸ் அதிகமாக ஆகும் என்று நான் கருதுகிறேன். இன்னும் நிறையா பேர் வெயிட் லிஸ்ட்டில் இருக்காங்க நான் நம்புகின்றேன். அதனால் அவங்களாம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கத்தான் செய்கின்றது. அதே சமயத்தில் திரு ஓபிஎஸ் அவரை பற்றி பேசும்போது எனக்கு ஒரு வருத்தம் என்னென்னா, இபிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ்ட்டை நீங்கள் கடுமையை காமிக்கிறீங்கிறது அது ரைட்டாக தப்பாங்கிறது நான் அதை சொல்லிடுறேன். ஆனால் எதற்காக நீங்கள் உங்களுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்ததுங்கிறது சசிகலா அம்மையார். அவங்களையே நீங்கள் பகைச்சிக்கிறீங்க. அவங்க ஒன்றும் பெரிய எனக்கு அது ஒன்று இது ஒன்றும் கேட்கல. அவங்களுக்கு ஒரு மரியாதைப்பட்ட ஒரு இடத்துல ஒரு சேர்மன்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்டஸில் உட்காத்தி வச்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து நான் வந்து எதிர்காலத்தில் நான் தான் சீஃப் மினிஸ்டர் ஆக போகின்றேன் அல்லது நான் தான் எல்லா தலைமை இன்னும் தன்னை ஒரு பொதுச் செயலாளர் சொல்லிட்டு தானே சார் இருக்காங்க. நான் தான் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் தானே. அது வந்து பிகாஸ் அது ஒரு அங்கீகாரமே இல்லாமல் இருக்கும்போது டெஃபினட்டாக அதை சொல்லத்தான் சொல்லுவாங்க. நான் தேனிக்காரன்னு சொல்றாரு, அவங்க தான் எங்களுக்கு பொதுச் செயலாளர் அதிமுக. நான் இப்போ நண்பர் தேனி கண்ணன் போன்றவர்களுக்கெல்லாம் அந்த நம்பிக்கை இருக்கின்றது. ஆனால் எனக்கு நான் வெளியிலேருந்து பார்க்கின்ற எனக்கு என்னென்னா அவங்கள வந்து அநியாயமாக புறந்தள்ளுகின்றார் திரு இபிஎஸ் அவர்கள். அவங்களையும் அரவணைச்சு தான் சொல்லணும். ஆனால் அவங்கள வந்து தனிமைப்படுத்துகின்றது அவருக்கு ஒரு நல்ல தலைமை பண்பு இருப்பதாக எனக்கு தோணல. அட்லீஸ்ட் ஃப்ரம் சசிகலா அம்மையார் ஆங்கிளில் நான் பேசுகிறேன். அதனால அது வந்து சரியா இருக்கு. என்ன பண்ணிருக்கணும்ன்றீங்க அவங்களுக்கு ஒரு கௌரவ தலைவர் மாதிரி? டெஃபினட்டா அதான் ஆனரரி பொசிஷன். டெஃபினட்டா அவங்கள அக்செப்ட் பண்ணிட்டு, ஏன்னா அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆர் குவைட் சிக்னிஃபிகன்ட். சார் ஒரு நிமிஷம் சார் ப்ளீஸ் முடிச்சிட்டோம். இல்லை நான் அதை தான் நீங்கள் அப்படி பேசினா நான் டிஸ்டர்ப் ஆகிடுவேன். அதனால் அவங்களுக்கு உரிய அங்கீகாரம் அந்த கட்சிக்கு அவங்க செய்திருக்கின்ற செயல்பாடுகள் கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆர் குவைட் சிக்னிஃபிகன்ட். அது யாரும் மறுக்கவே முடியாது. ஆகவே அவங்களுக்கு உரிய அங்கீகாரம் கொடுக்கணும். அது இல்லாத சமயத்தில் அவங்க ஜெனரல் செக்ரட்டரின்னு சொல்லிட்டு இருக்காங்களே ஒழிய அவங்களுக்கு நீங்கள் ஜெனரல் செக்ரட்டரின்னு சொன்னால் கூட நாளைக்கு வந்து சீஃப் மினிஸ்டர் நான் தான் ஆக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி ஆசையெல்லாம் அவங்களுக்கு துளி கூட கிடையாது என்பது நான் உறுதியாக நம்புகின்றேன். சரி, இரண்டாவதாக அவர் எடப்பாடியை முதலமைச்சர் ஆக்கி பார்க்கணும்னு அவங்க ஆசைப்படுறாங்களா சசிகலா? அப்படி இல்லை, முதல்ல அந்த கட்சி நல்லா இருக்கணும்னு அவங்க விரும்புகிறாங்க சார். அந்த கட்சி நன்றாக இருந்தால்தான் எல்லாருக்குமே வாய்ப்பு. அவர் முதலமைச்சருங்க 2ஆம் பட்சம். அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த கட்சி இருக்கணும். கட்சியில் எல்லாருக்கும் உரிய அந்த அந்தஸ்து அங்கீகாரம் எல்லாம் கிடைக்கணும். அப்படி தான் எதிர்பார்க்குறாங்க ஒழிய அந்த இவர் சீஃப் மினிஸ்டர் அப்படிங்கிறதெல்லாம் 2ஆம் பட்சம் தான். முதல்ல அந்த கட்சி ஆட்சிக்கு வரணும், அது 100 வருஷமாக இருக்கணும், இப்போ இருக்கக்கூடிய தொய்வெல்லாம் போகணும் அப்படின்னு தான் அவங்க விருப்பப்படுறாங்க. ரெண்டாவதாக ஓபிஎஸ் எடுத்துப்போம். ஓபிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் திரு இபிஎஸ்னுடைய ஒரு அப்ரோச் வந்து ஐ திங்க் சரியாக இருக்கிறதா தான் நம்புகிறேன். ஏன்னா திரு ஓபிஎஸ் அவர்கள் வந்து ஒரு நேரத்தில் ஒன்று பேசிகிட்டு இருக்கார். அதாவது அவருடைய சுயநலம் தான் ரொம்ப அவருக்கு முக்கியம். சுயநலத்தை அவர் வந்து எப்போவுமே பேசி கொண்டிருக்கின்றவர். காலில் விடுறேன் கையில் விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்னித்து எங்களை சேர்த்துங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு தேவையான ஆட்களெல்லாம் விட்டு பேச சொல்லுகின்றார். ஆகவே ஏதாவது டெஸ்பரேட்டாக எப்படியாவது உள்ள நுழைஞ்சோன்னு ஏடிஎம்கேக்குள்ள அப்படின்னு பார்க்குறாரு. பட் அவர் நம்பிக்கைக்கு உரியவரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல 11 பேர் அந்த கட்சியை விட்டு கட்சிக்கு எகென்ஸ்டாக ஓட்டு போட்டது யார் சார்? அதெல்லாம் நான் டெஃபினட்டாக அப்போ நம்பிக்கைக்கு உரியவரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் டவுட்ஃபுல் கேசஸாக தான் இருக்கின்றது. ரெண்டாவதாக இவருடைய ஒரு நடவடிக்கைகளையும் பார்த்தீங்கன்னா எனக்கு துணை முதல்வர் அப்படிங்கிறத தாண்டி ஒருங்கிணைப்பாளர் அந்த போஸ்ட் எனக்கு கொடுக்கணும். அப்போ ஹீ வாண்டட் டு ஹாவ் கண்ட்ரோல் ஓவர் தி பார்ட்டி அப்படின்னு இருக்கும்பொழுது இபிஎஸ்க்கு டவுட் வரத்தான் செய்யும். அவர் மேலே நீடலாக சஸ்பிஷன் இருக்குன்னா இருக்கத்தான் செய்யும். ஆகவே ஓபிஎஸ் அவர்கள் அவர் டெஸ்பரேட் ஆங்கிளில் இருக்கிறதுனால அவர் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கார். அவருக்கு இதுவே இல்லை, இப்போ தலைமை பண்பு இல்லைன்னு. என்ன தலைமை பண்பு அவர்கிட்ட எதிர்பார்க்கணும்னு நினைக்கிறேன். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் தம்பிதுரை கேஸ் அவரை கோட் பண்ணுறாரு. சார் ஒரு தலைவர்னு உட்காந்துட்டு இருக்கும்போது பக்கத்தாப்பில் இருக்கிற எல்லாரும் பேச முடியாது. அவங்க எவ்வளோ பெரிய ஹவர் ஹை இந்த பொசிஷன் ஹீ மே பி ஹோல்டிங் இருந்தாலும் கூட யார் தலைவரோ அவர் பேசுகிறது தான் சரியாக இருக்கும். அவர் ஏதாவது ஸ்லிப்பாக தட்டங்களை ஏதோ ஒரு வார்த்தையை பேசிட்டாருன்னா அது வந்து பெரிய பிரச்சனையாக மாறிவிடும். அதனால் டெஃபினட்டாக நீங்கள் அழகாக சொன்னது போல் ஜெயலலிதா இருக்கும்போது எல்லாரும் பேசுவாங்களா? ஆனால் ஓபிஎஸ் இருக்கும்போது ஓபிஎஸ் ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது பக்கத்தில் இருக்கிற வந்து எல்லாருமே பேசுவாங்க. அது ஒரு தலைமை பண்பு இல்லாத ஒரு ஆட்டிடியூட்னு நான் சொல்கிறேன். எல்லாரும் நானும் பேசுகிறேன் நீயும் பேசுகிறேன் நீங்கள் பேசுங்க அப்படிங்கிறதெல்லாம் தட் இஸ் நாட் அக்செப்டபிள் அட் ஆல். ஆகவே அது வந்து இயற்கை இல்லாது. அது இவர் வந்து சரியாக தான் அதை ஹேண்டில் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். அடுத்தது செல்லூர் ராஜு இஷ்யூ. நண்பர் இவர் சொன்னது போல் பிரியன் சொன்னது போல்
செக்யூரிட்டி ப்ராப்ளம் சார். அதனால் எது இப்போ சரியாக செய்யணுமோ அந்த புரோட்டோகால் படி தான் பண்ணணும் மொழிய. அதனால் அவர் இக்னோர் பண்ணார், அவர் சிறுமைப்படுத்தினார்லாம் அர்த்தமே கிடையாது. பட் இவ்வளோத்தையும் தாண்டி அந்த வற்றிய ஒரு குட்டையாக மாறிவிட்டது இன்றைக்கி ஏடிஎம்கே என்பது. அதுலேருந்து எக்ஸோடஸ் இருக்கத்தான் செய்யும். இந்த நிலைமையில் என்னதான் திரு இபிஎஸ் அவர்கள் அந்தந்த ஏரியாவில் போய் நின்று அந்த இஷ்யூஸ்லாம் எடுத்து பேசினாலும் கூட அது முன்னாடி இருந்த ஒரு ஆரம்பத்தில் இருந்த ஒரு வாரம் இருக்கக்கூடிய அந்த ஒரு மக்களுடைய ஒரு செல்வாக்கு என்பது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வருது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்ட் மோரோவர் இப்போ பைசா கொடுத்து தான் நீங்கள் கூட்டின்னு வரீங்கிறது எல்லாருக்குமே வெட்ட வெளிச்சமாக ஆகிவிட்டது. அதை அடுத்தடுத்து பேசலாம். பிரியன்ட்ட நம்ம இதை போயிடுவோம். அவர் ஒரு விஷயத்த சொன்னார், நயனா நாகேந்திரனை பற்றி நான் பேசணும். அதை பேசுவோம். அவர் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார். அதாவது ஓபிஎஸ் கிட்ட சுயநலத்தை தான் அதிகமாக பார்க்க முடியுது அப்படிங்கிற ஒரு வாதத்தை அவர் முன்வைக்கிறார். அவர் நம்பிக்கைக்குரியவராக இல்லை, அதே போல் அவர்கிட்ட தான் தலைமை பண்பு இல்லை அப்படிங்கிறத குறிப்பிட்றாரு. அவர் இதை எப்படி எடுத்துக்கிறது? இல்லை, ஓபிஎஸை பொறுத்த மட்டும் அவர் ஜெயலலிதா இறந்த பிறகு அவர் பாஜகவோட பேச்சை கேட்டு ஆடினது தப்பு. ஆக்சுவலாக அது தப்பு, தவறான மூவ். அது முதல்ல அந்த மூவ் தவறானது. பாஜகவோட குருமூர்த்தி சொல்லி தான் தர்மயுத்தம் இருந்தேன்னு சொன்னார் இல்லையா, அது தவறான ஒரு மூவ் அது. ஆக்சுவலாக அவர் சசிகலாவுக்கு தன்னோட லாயல்ட்டியை காமிச்சிருக்கணும். முதல்ல சசிகலா ஏற்று தான் தர்மயுத்தம் பண்ணுறார். எந்த குடும்பம் அவரை ஏற்றி விட்டதோ பன்னீர்செல்வத்தை, அந்த குடும்பத்தை ஏற்று அவர் தர்மயுத்தம் பண்ணுறார். இவர் எப்படி ஜெயலலிதாட்ட நெருங்கினவராக போனார்? ஜெயலலிதாட்ட எப்படி நெருங்கி போனார்? சசிகலா குடும்பம் மூலமாக தானே ஒரு ஜெயலலிதா நெருங்கினார். ஜெயலலிதா நம்பிக்கை எப்படி பெற்றார்? அப்படி தானே பெற்றார். சரி, ஜெயலலிதா இறந்து போன பிறகு ஜெயலலிதா யாரையும் அடையாளம் காட்டலை. சரி, சசிகலா வராங்க. அப்போ உங்களை ஏற்றி விட்ட உங்களை அரசியலில் ஜெயலலிதா கிட்ட கொண்டு போய் நெருக்கமாக கொண்டு போன அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர் வராருன போது நீங்கள் அவங்கள எதிர்த்து நீங்கள் தர்மயுத்தம் பண்ணீங்கல்ல, அந்த இடத்துல தவறான ஒரு பாதையை தேர்ந்தெடுத்துட்டார். அப்போ அவர் என்ன பண்ணியிருக்கணும், கொஞ்சம் பொறுமையாக இருந்திருந்தாருன்னா ஒரு வாரம் கழித்து பழம் அவருடைய மடியில் விழுந்திருக்கும். ஆக்சுவலாக மிஸ் பண்ணிட்டார். அங்கே தான் பாலிடிக்ஸில் சின்ன முடிவு எப்படி அஃபெக்ட் ஆகுதுன்னு நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் பாஜகவே ஒரு கட்சியில் சேர்த்து விட்டு எல்லாம் வந்தார். அதுக்கப்புறம் இபிஎஸ்க்கு துணையாக 4.5 வருஷம் இருந்தார். ஆனால் அப்படி துணையாக இருந்தபோது சுயநலமாக இருந்திருந்தாருன்னா தனக்குன்னு ஒரு குரூப் அவர் சேர்ந்தது. அந்த குரூப்பை தன்னோட வச்சிருக்கிற அளவு தக்க வச்சுக்கல அவர் ஆக்சுவலாக. ஆனால் அவங்களுக்கு ஏதாவது செஞ்சுருக்கணும். ஆனால் இபிஎஸ் அதில் ரொம்ப புத்திசாலி, விவரமாக இருந்தார். அந்த குரூப்பை கரெக்டாக கட்டமைச்சு என்ன பண்ணார், முதலமைச்சராக இருந்தார், எதிர்கட்சியாக வந்த அப்புறம் எதிர்கட்சி தலைவராக அதிமுகவுக்குள்ள வரக்கூடிய அந்த அதிருப்தி ஆட்களை, அதிருப்தி குரலை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற கணக்கை போடுறாரா ஓபிஎஸ்? ஓபிஎஸோட இப்போதைய நோக்கம் என்னன்னா, அவர் முதுகில் குத்தப்பட்டு விட்டார். அவர் இபிஎஸ்னால முதுகில் குத்தப்பட்டு விட்டார். இப்போது அவருக்கு தன்னுடைய எக்ஸிஸ்டன்ஸ், தன்னுடைய அரசியலில் தன்னோட இருப்பை காப்பாற்றிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் என்டிஏலேயே அவர் வைக்க மாட்டேன்றீங்க. அவர் என்டிஏலே இல்லைன்னு சொல்கிறீங்க. அவர் வெளியில் போயிட்டார். அவர் ஏன்னா அது இபிஎஸோட ப்ரெஷர் தான். அவர் என்டிஏயில் இருக்கக்கூடாது அப்படின்றது இபிஎஸோட ப்ரெஷர் தான். அதுக்கு தான் நயனா நாகேந்திரன் பிரைம் மினிஸ்டர் உட்பட யாரும் அவரை பார்க்காத போனாங்க. இபிஎஸோட அது அவருக்கு நல்லாவே ஓபிஎஸ்க்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ இனிமேல் நம்ம என்டிஏவில் இருந்தாலுமே பிரயோஜனம் இல்லைன்னு ஒரு முடிவு பண்ணிட்டார். அப்போ அவருடைய பாலிடிக்ஸ்ன்றது இனிமேல் இபிஎஸ் எடுத்த பாலிடிக்ஸ் தான். ஒன்று இபிஎஸை ஒரு அரசியல் ரீதியாக வீழ்த்தணும். தான் அவருக்கு துணையாக இருந்தோம், 4.5 வருஷம் இருந்தோம், நம்மளே முதுகில் குத்திட்டாரு. அவர் அவருக்கு ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ்ன்ற மாதிரி அவர் சசிகலா துரோகம் பண்ணிட்டு வந்தார். இபிஎஸ் இவருக்கு துரோகம் பண்ணிட்டார். இவர் கூட இருந்து கூட இபிஎஸ் இவருக்கு துரோகம் பண்ணி முதுகில் குத்தி வெளில அமிச்சிட்டார். இப்போ அடுத்த கட்டம், 3வது கட்டம் என்னென்னா, இபிஎஸ்ஸை ஒரு வீழ்த்தணும், அரசியல் ரீதியாக வீழ்த்தணும். அரசியல் ரீதியாக எப்படி வீழ்த்துவார்? ஒரு வலிமையான கூட்டணி அதிமுகவை தோக்கடிக்கணும். அதுதான் நோக்கமாக இருக்க முடியும். இப்போது ஜெயலலிதா எப்படி ஜானகியை தோக்கடிச்சாங்க? எலெக்ஷன் மூலமாக தான் தோக்கடிச்சாங்க. அந்த வழியில தோக்கடிச்சாங்க சொல்ற கணக்கு ஒர்க் அவுட் ஆகுமா? எல்லாம் ஒன்று சேர்ந்து தான் வரணும், ஒன்று சேரணும். இவர் ஒற்றுமைக்கு ட்ரை பண்றாரு. ஓபிஎஸ் ஒற்றுமைக்கு ட்ரை பண்றாரு. அது ஒற்றுமைக்கு ட்ரை பண்றது என்ன பண்றாங்க, அவருக்கு செல்வாக்கு இல்லை, அவரை கேலி பண்றாங்க. ஒற்றுமைக்கு ட்ரை பண்றவரை நீங்க கேலி பண்றீங்க, அது தப்பு இல்லை. அவங்க ஆட்கள் ஒருத்தர் காலில் கூட விழறதுக்கு ரெடின்னா, கட்சி ஒற்றுமையாக இருக்கணும்னு நாங்கள் காலில் விழறதுக்கு ரெடி. நீங்கள் சவுத்துலேயும் டெல்டாலையும் நீங்கள் தோத்துட்டே இருக்கீங்க தொடர்ந்து. அப்போ கட்சி ஒற்றுமையாக இருந்தால் தான் பலம் பெறும், வெற்றி பெறும்ன்ற ஒரு விஷயம் இருக்கிறப்போ, அப்போ என்ன சொல்கிறார், நான் எந்த விதமான பதவியும் கேட்கல, நான் என்ன அதிமுகவில் சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னா, அதை நீங்கள் பலவீனமாக நினைக்கிறீங்க. கட்சிக்கு பலம் சேர்க்கணும்னு அவர் நினைக்கிறார். ஆனால் நீங்கள் பலவீனமாக நினச்சி அவரை கிண்டல் பண்ணுறீங்க. அவருக்கு வேறு போக்கிடம் எதுவும் கிடையாதுன்னு. அப்போது அவர் தன்னுடைய அவர் எழுத்து அரசியல் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறார். இது ஓபிஎஸ்க்கு அவர் ஒரு கட்டாயப்படுத்துகிற ஒரு விஷயம். அவர் தன்னோட இருப்பை காமிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கார் ஆக்சுவலாக. அப்போ அவர் என்ன பண்ணுவார், அப்போது அவர் அரசியலில் கண்டினியூ பண்ணணும்னா இபிஎஸ் எழுத்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார். இல்லை இபிஎஸ் வின் பண்ணிட்டாருன்னா அவர் அரசியலில் இருக்க முடியாது. அவருடைய அரசியல் கேள்விக்குறியாடும், எதிர்காலம் கேள்விக்குறியாயிடும். அப்போ என்ன பண்ணுவார் அப்போது? ஸோ அந்த சிக்கலான பொசிஷனில் தான் அவர் காய்களை நகர்த்துறார்.
என்டிஏ விட்டு வெளில வந்தோன்னா அவருக்கு போய் திமுகவை பார்க்குறாரு. திமுகவை பார்த்தாருன்னா திமுகவோட கூட்டணியில் போயிட்டு வரலாம் சொல்ல முடியாது. ஆனால் தாவேக்காவோட ட்ரை பண்ணுவார் கூட்டணியில். ஆனால் தாவேக்காவால் அதிமுகவை தோக்கடிக்க முடியுமா அப்படின்னு கடைசி நிமிஷத்தில் ஒரு டவுட் வந்ததுன்னா அவர் திமுகவோட கூட சேர்ந்து அதிமுகவை தோக்கடிச்சு, அது முக்கியமான நோக்கம் என்னன்னா ஒற்றுமைக்கு தடையாக இருக்கிற இபிஎஸ்ஸை வந்து சைட்லைன் பண்ணணும், அவரை வலுவிழக்க செய்யணும். அதுதான் ஒரு நோக்கமாக இருக்குது. ஆக்சுவலாக அதை நோக்கி தான் ஒர்க் பண்ணுறாரு. சீனிவாசன் சார் ஒரே ஒரு செகண்ட் சார், ஒரே ஒரு செகண்ட் தான். அது ஓபிஎஸ் முதுகலை குத்திட்டார் இபிஎஸ்னு இவர் பேசுகிற நண்பர் எந்த விதத்தில் சார் குத்தினார் அவர்? அவருடைய முதுகலை அந்த கட்சியை முதுகலை இபிஎஸ் முதுகலை எல்லாத்துலேயும் குத்தினதுங்கிறது திரு ஓபிஎஸ் அவர்கள். அவருக்கு முதுகலை இவர் எங்கே குத்தினார் சார்? அவரை கட்சி விட்டு நீக்கினாரு சார். அது கரெக்ட். அது வேற என்ன சார் பண்ணுவாங்க? நீங்க அவருடைய சார் அவர் ஒத்துழைச்சாரு, 4 வருஷம் ஒத்துழைச்சாரு சார். அவரை 4 வருஷம் ஒத்துழைக்கல சார். எதிர்க்கட்சி தலைவர், முதல்வர் கேண்டிடேட், எதிர்க்கட்சி தலைவர் எல்லாத்தையும் விட்டு கொடுத்தாரு. ஒரு நிமிஷம், சஸ்பிஷியஸ் கேரக்டர்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச சமாச்சாரம். அந்த ஒரு கட்சிக்கு எதிராக ஓட்டு போட்டவர் அப்புறம் கோஆபரேட் பண்ணார். அப்புறம் இன்னொரு முக்கியமான அவர் எதிர்க்கட்சி தலைவர் கோஆபரேட் பண்ணார், முதல்வர் கேண்டிடேட் கோஆபரேட் பண்ணார். அதிமுகங்கிற ஒரு கட்சிக்கு எதிராக நீங்கள் நான் கட்சிக்கு எதிராக நான் செயல்பட மாட்டேன், நான் இண்டிபெண்டன்ட், நான் நிற்க மாட்டேன் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருந்தாருன்னா தென் அவருடைய கிரெடிபிலிட்டியை கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நான் பலாப்பழத்தை வச்சுட்டு நான் நிற்பேன், நான் 3 லட்சம் ஓட்டு வாங்கிட்டேன், நான் சாதாரண ஆள் இல்லைன்னு பெருமையாக பேசிக்கிறது. அப்போ என்ன? அப்போ கடைசி வரைக்கும் அவர் இந்த கட்சியை காவு கொடுத்தாது தன்னை முன்னிறுத்திக்கணுங்கிற போது இபிஎஸ் முதுகலை அவர் எங்கே ஊற்றினார்? ஐ மீன் இபிஎஸ் எங்கே ஓபிஎஸ் ஊற்றினார்? மாறாக தொடர்ச்சியாக அவருடைய அப்ரோச் என்பது ரொம்ப ரொம்ப சஸ்பிஷியஸ். அதனால தான் இபிஎஸ் அவர்கள் கிட்ட சேக மாட்டேங்கிறார். இபிஎஸ்க்கு ஒத்துழைப்பு கொடுத்தார் சார். அவர் எதிர்க்கட்சி தலைவராகிறதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தார், முதல்வர் கேண்டிடேட். நீங்க முதல்ல பலாப்பழத்தை தூக்கின்னு போன எப்படி சார் ரைட்டு? பலாப்பழத்தை தூக்கிட்டு ஒரு இண்டிபெண்டன்ட் கட்சிக்கு ரைட்டு. ஒரு தலைவனோட பண்பு என்னவா இருக்கணும்னா கட்சியிலேருந்து ஒரு தொண்டன் கூட வெளில போக கூடாது. அதுதான் தலைவனோட பண்பு. அதை காப்பாற்றணும். ஒரு தொண்டன் சேர்க்கணும் சார். சமயத்தில் ஆபரேஷன் பண்ணி தான் சார் ஆகணும். இல்லன்னா அந்த பேஷண்ட் சரியா வராது. ஒரு நிமிஷம் என்றால் ஆபரேஷன் பண்ணி தான் அது ஆபரேஷன் பண்ணாம யாரையுமே பேச விட நீங்களே பேசுங்க. அப்படிதான் ஒரு நிமிஷம் நான் சொல்லிடுறேன். அதாவது தலைமை பண்புக்கு தலைமை பண்புக்கு எப்படி உங்ககிட்ட தான் வரேன். ஒரு தலைமை பண்புக்கு எப்படி தகுதி இல்லாத இருக்காருன்னா எம்ஜிஆர்ட்டையும் ஜெயலலிதாட்டையும் நீங்கள் அவருக்கு அவங்க கூட இருந்து அரசியல் பண்ணீங்க, இல்லை அவங்களோட வழியில் வந்திருக்கீங்க அப்படின்னா எம்ஜிஆருடைய பாதை என்ன? அவர் எதிர்த்து அரசியல் பண்ணி எஸ்டிஎஸ் ஏன் சேர்த்துட்டார் 87? எதுக்காக 150 இடத்துல எதிர்த்து போட்டி போட்டார் சார் எஸ்டிஎஸ். ஏன் சேர்த்துட்டாரு? அவருக்கு என்ன எஸ்டிஎஸ்ல அரசியல் பண்ண முடியாது எம்ஜிஆர்னால? ஏன் ஜெயலலிதாவால் வீரப்பனை அரசியல் பண்ண முடியாதா? ஏன் வீரப்பனை சேர்த்துட்டாங்க மந்திரி சபையில்? ஒரு வழி இருங்க சார். அதெல்லாம் எம்ஜிஆர் ஜெயலலிதா காட்டின வழி. ஒரு தலைவன்றவன் அப்படி தான் இருப்பான். இங்கே நீங்கள் சுயநலம் கருதி நீங்கள் சேர்க்க மாட்டேறீங்களே, ஏன் சேர்க்க மாட்டேறீங்க? உங்களுக்கு உங்கள் தலைமை பதவியை காப்பாற்றணும்னு உங்களுக்கு துடிப்பாக இருக்குது, நீங்கள் மற்றவங்களை சேர்க்க மாட்டேன்றீங்க. அதை கேட்டுரும். சீனிவாசன் ரொம்ப நேரமாக குறிப்பிட்டார். சீனிவாசன், இந்த ஒற்றுமைக்கு தடையா நிற்கிறது இன்னைக்கு எடப்பாடி தான் அப்படிங்கிறது தான் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டாக இருக்குது. இல்லை, அதிமுகவினுடைய பொதுச் செயலாளரை பொறுத்தவரையும் திமுகவை வீழ்த்துறதுக்கான பணி தான் இப்போ முக்கியம். அதாவது 7 மாதம் இருக்குது, கூட்டணியில் யாரை சேர்க்கணும் என்ன பண்ணணுன்ற ஒரு ஆய்வை அதிமுக தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க, பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அதிமுக திமுக கூட்டணிக்கு நீங்கள் போகலைன்னு பெரிய அண்ணன் வேற நிறைய அவருக்கு ஐடியா கொடுக்குறாரு அண்ணன் ஓபிஎஸ்க்கு. அவரே குழப்பத்தில் இருக்கிறாரு, எடுக்கிற முடிவுகள் மூச்சுடும் குழப்பத்திலேயே தான் போய் முடியுது. திமுக கூட்டணியில் போய் சேர்ந்தாருன்னா இருக்கிற 4 பேரும் ஓடி போயிடுவாங்க. அப்போ அவருடைய நிலை என்ன? அப்போ அதிமுகவை நோக்கி அவருடைய எண்ணம் இருக்குமே ஆனால் அதிமுக விமர்சனம் பண்ணுறதை முதல்ல நிறுத்தணும். அவர் நீங்கள் பந்திலே உட்கார வைக்க யாரும் தயாராக இல்லை, இலை சரியா இல்லைன்ற குறையை சொல்கிறது ஒரு நல்ல அரசியலுக்கு அது அழகல்ல. தலைமை பண்புன்றது அதிமுகவிற்கு கற்றுக் கொடுக்குற இடம். அதாவது அதிமுக யாரை சேர்க்க வேண்டும், இந்த கூட்டணியில் யாரோட இணைய வேண்டும்ன்ற கருத்து அதிமுகவுக்கு இருக்குது. கோடிக்கணக்கான தொண்டர்கள் உள்ள இயக்கம். இந்த இயக்கத்திலிருந்து எந்த பிரச்சனை வந்துச்சு, யாருடைய குரல் வந்தது, அவங்கள சேர்க்கணும் இவங்களை சேர்க்கணும்னு எந்த குரலுமே வரலை. அப்போ அதிமுக சரியாக இருக்குது, அதிமுக இபிஎஸோட தலைமையில் சீராக போகுது. அதுதான் உண்மை, யதார்த்தம். அப்போ இவங்க ஆளாளுக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்கன்னா அதெல்லாம் சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளாது. அப்போ எல்லா அதிமுக நடவடிக்கைகள் எல்லாம் சட்டப்பூர்வமான நடவடிக்கை.
பொதுக்குழு கூடி முடிவெடுத்து தலைவரை உருவாக்கி கையை காமிச்சிருக்குது. இப்ப அடுத்து ஓபிஎஸ் அவரும் சுற்றுப்பயணம் நான் மேற்கொள்ள போறேன், மக்களை சந்திக்க போறேன்னு சொல்றாரு. சசிகலாவும் நிச்சயமா கிளம்புவாங்க, அவங்களும் எலெக்ஷன் நெருக்கத்தில் அவங்களும் நிச்சயமா கிளம்புவாங்க. இது ஒரு மாதிரி வந்து அதிமுகவுக்கு எடப்பாடிக்கு ஒரு பெரும் நெருக்கடியை கொடுக்காதா? இல்லை, இதுவரையும் அவர் நான் வெளியில் போய் எத்தனையோ ஆண்டு ஆயிடுச்சு. எந்த எதிர்ப்பு வந்தது கட்சியில இருந்து அவரை சேர்க்கணுன்ற என்ன நெருக்கடியை தொண்டர்கள் அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. உங்ககிட்ட ஒரு செகண்ட் குறுக்கிடுறாரு, ஏதோ ஒண்ணு கேட்கணுமா? இல்ல சமீபத்தில் தென் மாவட்டங்களில் அவர் பயணிக்கிறாரு அண்ணன் எடப்பாடி அவர்கள். எத்தனை இடத்துல எதிர்ப்பு, எத்தனை இடத்துல கருப்பு கொடி, எத்தனை இடத்துல கல்லு, எத்தனை இடத்துல செருப்பு பட்டியலிட முடியாது. அப்ப யாரு அதிமுக தொண்டர் எதுக்குற உள்ள வராத நீ கட்சி ஒன்றுபடணும், எல்லாத்தையும் இணைச்சு நீங்க உள்ள வாங்க, நீங்க இணைக்காம இது எங்க பாட்டம் கூட்டம் சொத்துன்னு நினைச்சு இங்க வரக்கூடாதுன்னு எத்தனை இடத்துல தென் மாவட்டங்கள்ல கருப்பு கொடி காமிச்சாங்க, எத்தனை இடத்துல கல் விட்டு எரிஞ்சாங்க, என்னென்ன நடந்துச்சுன்றது ஊடகத்துல எல்லாரும் பார்த்தாங்க. அப்படின்ற போது எதிர்ப்பே இல்லை, அண்ணன் எடப்பாடிக்கு எதிர்ப்பே இல்லைன்னா, எதிர்ப்பே இல்லாம இருந்திருந்தா நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிந்த இடைத்தேர்தல் அதே போல நகர்ப்புற உள்ளாட்சி கிராமப்புற உள்ளாட்சி எல்லாத்தையும் ஜெயிச்சு வந்திருப்பீங்களே. ஏன் தொடர்ச்சியான தோல்வி உங்களுக்கு வந்துச்சு? எதிர்ப்பிருக்க போய்த்தானே கடக்கோடியில் இருக்கக்கூடிய கொடி பிடிக்கிற தொண்டை எதுக்குறான் எடப்பாடி பழனிசாமி நாங்க தேர்ந்தெடுக்கவில்லைன்றான். இருங்க கர்ணன் அவர் பதில் சொல்றாரா? இருங்க அண்ணே, அதாவது பிரச்சாரம் மேற்கிலேருந்து தொடங்கி மத்திய மாவட்டம், டெல்டா மாவட்டம், இப்போ தென் மாவட்டம் எல்லா பகுதியிலையும் மக்கள் எப்படி அண்ணனுக்கு பொதுச் செயலாளருக்கு எப்படி வரவேற்பு கொடுக்குறாங்கன்னு ஊடகத்தில் காமிச்சாங்க. யாரோ 2 பேர் யாரோ 3 பேர் ஒருத்தர் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிட்டாங்கிறதுனால தென் மாவட்டம் முழுவதுமே அதிமுக பொதுச் செயலாளருக்கு எதிர்ப்புன்ற கட்டுக்கதையை தயவு செய்து பரப்பாதீங்க. மக்கள் இன்றைக்கு திமுகவுக்கு எதிராக ஒரு மாற்று அதிமுகன்ற முடிவுக்கு மக்கள் வந்துட்டாங்க. உங்களுடைய அரசியல் இலக்கை பிடிக்கணும், பதவி வேணுங்கிற அடிப்படையில் குழப்பத்தை ஏற்படுத்துகிற முயற்சியில் இருக்கிறாங்க. அதெல்லாம் எடுப்படாது சார். இன்னைக்கு வந்து கட்சியிலேருந்து இப்போ பேசுகிறவங்களாம் இப்போ அண்ணன் ராமசுப்ரமணியன் பேசினார். என்ன சார் வற்றிய இதை பார்த்துட்டீங்க நீங்கள்? இது வந்து ஒரு பூஞ்சோலை சார், நதி நீரோட்டம் உள்ள ஒரு பூஞ்சோலை. அதிமுக மீன் பிடிக்கிறதுக்காக போயிருக்கிறாங்க. செந்தில் பாலாஜிக்கு அது கிடைச்சிருச்சு, ஏவாவேலு அண்ணனுக்கு அது கிடைச்சிருச்சு, நமக்கு ஏதாவது கிடைக்காதான்னு ஆதாயம் தேடி போறவங்கனால என்ன நடந்துற போகுது? அதிமுக நீங்க மீன்ட்டீங்க, அவர் வந்து மீன் வேண்டாம்னு சொல்லிட்டு பறவைன்ட்டாரு சார். நான் அதாவது இது வற்றிய ஓடை இல்லை சார், இது வற்றிய குளமும் இல்லை. அதிமுக நீர் நதுவிய ஒரு மிகப்பெரிய ஒரு இது நதிநீர் பூஞ்சோலை. அது இவங்க ஆதாயம் தேடி போயிருக்கிறாங்க. ஆதாயம் சார், நான் கேட்கிறேன், ஒரு வட்டார தலைவராக கூட ஒன்றும் இல்லை சார். அதெல்லாம் ஒரு குழப்பமும் இல்லை. மைத்ரேயன் போயிட்டா என்ன நடந்துருச்சு? ஒன்றும் இல்லை. இப்போ அன்வர் ராஜா போயிட்டார். என்ன சார், எல்லாரும் ஒரு வட்டாரத்தில், நான் இன்னும் சொல்ல அண்ணன் ஓபிஎஸ் கூட சொல்றேன், இல்ல இதுதான் தவறு. சார்பாக தொகுதியை சீனிவாசன் சொல்றீங்க, சீனிவாசன் குறுக்கிட விரும்புறேன். சீனிவாசன் குறுக்கிட, இந்த மைத்ரேயன் போனா என்ன ஒரு பிரச்சனையும் இல்ல, அன்வராஜா போனா ஒரு பிரச்சனையும் இல்ல, இப்படி சொல்றீங்க பாருங்க. இதுதான் மிகப்பெரிய ஒரு ஆணவ போக்கு. இதனால இயக்கம் அழிவுக்கு அந்த பாதை வச்சுட்டு இருக்கீங்க. இன்னும் எத்தனை பேர் கட்சி விட்டு போறாங்களேன்னு தெரியல. இப்ப போனா போகட்டும் சொல்றீங்க பாருங்க சார். எந்த பதவியுமே இல்லாம கர்ணனே எந்த பதவியும் இல்லாம, நான் உங்களையே சொல்றேன், எந்த பதவியும் இல்லாம அதிமுகவை இன்ன வரையும் பேசிக்கிட்டு இருக்கீங்கல்ல, அது மாதிரி தொண்டை நீங்க கோடிக்கணக்கான தொண்டன் இருக்கான். இவங்கெல்லாம் பதவியை பலமுறை அனுபவிச்சு ருசிச்சவங்க, தானே பதவியில் இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க, அடுத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இங்கே இருந்தால் மயிலாப்பூர் கிடைக்காதுன்னு வேற ஒரு இடத்துக்கு மயிலாப்பூர் கொடுப்பாங்கன்னு ஓடுற இந்த அரை டிக்கெட்னால அதிமுகவுக்கு என்ன பாதிப்புன்னு சொல்ல வர்றீங்க நீங்க? அதெல்லாம் கிடையாது. அதிமுகவோட தொண்டன் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம உழைச்சிக்கிட்டு இருக்கிறான் கட்சியில. அதனால இவங்கனால நட்டம் ஆயிடுச்சு கட்சிக்குங்கிற கருத்து எந்த தொண்டனும் இதை ஏத்துக்க மாட்டான். லாபமோ நட்டமோ அம்மாவுடைய கட்சி 100 ஆண்டுகள் இங்கே இருக்கணும், புரட்சி தலைவருடைய கட்சி இங்கே இருக்கணும்ன்ட்டு தான் எல்லா தொண்டனும் இங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அதனால இங்கேருந்து பதவி தேடி ஓடி போகிற இவங்கனால கட்சி அழிஞ்சு போயிருன்னு நினச்சா அது மிகப்பெரிய கற்பனை. இது வற்றிய ஓடை இல்லை, தண்ணீர் இல்லாத இது கிடையாது. இது வந்து ஒரு அருவி. அதிமுகன்றது ஒரு பூஞ்சோலை. அதனால வந்து ஆட்சிக்கு வரும், ஆட்சிக்கு வந்தோன்னா அவங்க போனவங்க திருப்பி இங்கே வருவாங்க.
அதனால் அவங்கள பற்றியெல்லாம் ஒன்றும் கவலைப்பட வேணாம். அவங்க இல்லைங்கிறதுனால கட்சி இல்லாமலாம் போயிடாது. கட்சி எப்பயும் இளமையா போனவங்களை பத்தி எந்த கவலையும் இல்ல. இதனால அதிமுகவுக்கு எந்த இழப்பு வந்துட போறதுல எடப்பாடி ஸ்ட்ராங்கா தான் இருக்காருன்றார் அவரு. இல்லை, போனவங்களை பற்றி கவலை இல்லை. சின்னம்மாவை யாருன்னு தெரியாது, ஓபிஎஸ்ஸை யாருன்னு தெரியாது. இவங்கெல்லாம் போனவங்களை பற்றி கேட்காதீங்க. ஊடகத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உங்களுக்கு பதவி அளித்த சின்னம்மாவை பற்றி ஊடகவியாளர் கேட்கும்பொழுது கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவங்களை, கட்சியிலிருந்து ஒதுக்கப்பட்ட பற்றி கேட்காதீங்க. இப்படி சொல்லத்தான தொண்டர்கள் உங்களை எதுக்குறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களை அறிமுகப்படுத்தி விட்டு உங்களை அரியணையில் அமர வைத்தது யார்? புரட்சித்தாய் சின்னம்மா. அந்த சின்னம்மா இதுவரைக்கும் எடப்பாடி பழனிசாமி துரோகம் செய்து விட்டார், எனக்கு மிகப்பெரிய ஒரு துரோகத்தை செய்து விட்டார் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்களே இல்லையே. இது நாள் வரைக்கும் இப்போ வரைக்கும் கட்சி ஒன்றுபட வேண்டும், அதிமுக என்ற ஒரு மாபெரும் இயக்கம் அரியணையில் அமர வேண்டும், அம்மாவின் ஆட்சி நடக்க வேண்டும், அதுதான் சின்னமா நினைச்சிட்டு இருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி வாரி ஒரு சுயநலத்தையோ ஓபிஎஸும் சுயநலத்தில் தான் இருக்கிறாரு. கட்சி ஒன்று எடப்பாடி பழனிசாமியோட தலைமையை ஏத்துக்கிறதுக்கு சசிகலா தயாரா இருக்காங்களா கர்ணன்? இல்லை சார், நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். நாங்கள் சின்னம்மா அவர்களை பொதுச் செயலராக ஏற்றுக்கொண்டு விட்டோம், எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லாமல். அம்மா இறப்புக்கு பிறகு கடக்கோடி தொண்டன் சார். கேட்குதா சார்? கேட்குது சார். அதான் சார், அதிமுக பயிலாப்படி கடக்கோடியில் இருக்கக்கூடிய கிளைக்கழக செயலாளர், கிளை பிரதிநிதிகள் கையொப்பமிட்டு அந்த படிவத்தை கொண்டு தலைமை கழகத்துக்கு கொடுத்து தலைமை கழகத்திலிருந்து தேர்தல் ஆணையத்துக்கு போயிருக்கு, எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லாமல். ஆனால் எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுத்தது அப்படி அல்ல. அவங்களால் புதிதாக நியமிக்கப்பட்ட நிர்வாகிகளை எடுத்தாங்க, அதுக்கு பிரச்சனை, கோர்ட்டு, நீதிமன்றம் போயிடுச்சு. ஆனா மக்கள் மன்றம் இன்னும் பழைய நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் எடப்பாடி பக்கம் தான் இருக்காங்க. நீங்க என்னதான் என்ன பேசினாலும், நீங்க சசிகலா தான் பொதுச் செயலாளர்னு சொன்னாலுமே கூட அது நிஜம் இல்லை. உங்களோட சந்தோஷத்துக்கு, உங்க திருப்திக்கு நீங்க பேசிக்கிறீங்க, ரைட்டு. இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, எடப்பாடியோட தலைமையை அவங்க ஏத்துக்குவாங்களா? ஒருவேளை எடப்பாடி ஓகே சசிகலா வரட்டும், அவங்க ஒரு உறுப்பினரா இருந்து கட்சி பணி ஆற்றட்டும் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அதுக்கு அவங்க தயாரா வருவாங்களா? ஒரு விஷயம் சார், அவர் யார் சார் சின்னம்மா அவங்கள உறுப்பினராக சேர்க்கறதுக்கு? அவங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்ததே சின்னம்மா. அவர் வேண்டாம் முதலமைச்சர் வேட்பாளர் மக்கள் ஏற்றுக்கிட்டா ஓகே. கட்சி நிர்வாகம் என்பது அம்மாவுக்கு இருக்கக்கூடிய சின்னம்மா அந்த நிர்வாகம் செஞ்சால் மட்டும்தான் கடக்கோடி இருக்கக்கூடிய கொடி பிடிக்கக்கூடிய தொண்டை வேலை பார்ப்பான். இல்லாட்டி வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் எதிர்கட்சியே இல்லாத நிலைக்கு திமுக வெற்றி வரப்போகுது. அதை பார்க்க தான் போறீங்க. இந்த சன் நியூஸ் வாயிலாக இப்போ சொல்கிறேன், சின்னம்மா அவர்களுடைய தலைமை ஏற்காவிட்டால் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் எதிர்கட்சியே இல்லாத நிலைக்கு எடப்பாடி கம்பெனி தானே அதிமுக சின்னவனமாக்கி இருக்கு, அந்த நிலை வரப்போகிறது. எதிர்கட்சி இல்லாத நிலைக்கு திமுக ஆட்சி அமைக்க போகுது. ரைட், ஓகே சார். மனோகர் சார், இப்போ சசிகலாவையும் ஓபிஎஸ்ஸையும் சேர்க்கல அப்படின்னு சொல்லி சொன்னா அதிமுகவை இந்த தேர்தலோட காணாத போகும் அப்படின்றாரு. கொஞ்சம் அதிகப்படியான விமர்சனமா இல்லை அதுக்கு அது கரெக்ட்? அதாவது உண்மையிலேயே புரட்சி தலைவியோடு இருந்து அரசியல் வாழ்க்கை நடத்திய சசிகலா அம்மையார் அவர்கள், அல்லது புரட்சி தலைவியால் தனக்கு நெருக்கடி வந்தபோது முதலமைச்சர் நாற்காலியிலே அமர்த்தப்பட்ட ஓபிஎஸ், இவர்களெல்லாம் திமுக ஆட்சிக்கு வந்தாலும் பரவாயில்லை, ஓபிஎஸ் அவர்களும் சசிகலாவும் எடப்பாடி அரசியலில் ஒன்றுமில்லாமல் ஆகிவிடுவார் என்று சொல்வதே புரட்சி தலைவனுடைய கருத்தான தீய சக்தி திமுக ஆட்சிக்கு வருவதற்கு துணை போவதற்கு இவர்கள் தயாராக இருப்பார்களே. ஆனால் கண்டிப்பாக புரட்சி தலைவருடைய ஆத்மா இவர்களை மன்னிக்காது என்பதுதான் என்னுடைய கருத்து. 10 ஆண்டு காலம் ஜெயலலிதா அம்மையார், அதற்கு பின்னால் எடப்பாடியார் ஆட்சிக்கு இருந்ததற்கு பின்னால் எந்த கட்சிக்கும் எதிர்ப்பு என்பது கண்டிப்பாக இருக்கும். ஆனால் அந்த எதிர்ப்பையும் தாண்டி தன்னுடைய அதிமுகவும் கூட்டணி கட்சிகளும் 75 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றார்கள் என்று சொன்னால் அது எடப்பாடியாருடைய தலைமை பண்புக்கு ஒரு எடுத்துக்காட்டு. அவருடைய தலைமைதான் 75 சட்டமன்ற உறுப்பினர்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை, ஆட்சிக்கு எதிராக எண்ண ஓட்டம் இருந்தும் கூட பலமான திமுக கூட்டணியை எதிர்த்து 75 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்று காட்டியவர் எடப்பாடியார் என்பதற்கு அவருடைய தலைமை பண்புக்கு ஒரு எடுத்துக்காட்டு. அது மட்டுமல்ல, அண்ணன் பிரியன் சொன்னார் ஒரே விஷயம் குறுக்கீடு வரும். முனிவர் பாஷா ஒரே ஒரு குறுக்கீடு.
அம்மா இல்லை அம்மா அவங்க வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இறப்புக்கு பிறகு இக்கட்டான சூழ்நிலையில் ஜானகி அம்மையாரும் அம்மா அவங்களும் பிரிஞ்சு சுயேட்சை சின்னம் இரட்டை புறா சேவல் சின்னத்தில் தன்னை எதிர்க்கட்சி தலைவராக நிரூபிச்சாங்க. அது மாதிரி எடப்பாடி பழனிசாமி நிரூபிக்க துப்பு இருக்கான்னு கேட்கிறேன். இரட்டையில சின்னத்தில் ஓட்டு போட்டாங்க மக்கள், நல்ல மனுஷனா இருப்பாரு நம்பி ஏமாந்துட்டாங்க. சார் அன்னைக்கு எம்ஜிஆருடைய மறைவுக்கு பின்னால் ஜெயலலிதா அம்மையாருக்கும் ஜானகி அம்மையாருக்கும் இடையில் நடந்த போட்டியில் இரட்டை இலை முடக்கப்பட்டதனால் தனிச்சனி சின்னத்திலே போட்டியிட வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஆனால் இன்றைக்கு புரட்சித் தலைவரால் உருவாக்கப்பட்ட இரட்டை இலை சின்னம் எடப்பாடியார் கையிலே இருந்த காரணத்தால் 75 இடங்களை வெற்றி பெற்று சட்டமன்றத்திலே பிரதான எதிர்க்கட்சி தலைவராக எடப்பாடியார் இன்றைக்கும் திகழ்ந்து கொண்டிருக்கிறார். அடுத்து ஆட்சிக்கு வர வேண்டியதுதான் அந்த எடப்பாடியாருடைய குறிக்கோளாக இருக்கிறது. அப்படி இருக்கின்ற பொழுது எதிர்க்கட்சி தலைவராக இருந்தவர், எதிர்க்கட்சி தலைவராக இருந்து 75 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றவர், அடுத்து இந்த ஆட்சிக்கு எதிராக மக்கள் என்ன ஓட்டம் இருக்கின்ற பொழுது அவர் ஆட்சியினுடைய முதலமைச்சராக வரக்கூடிய வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும். அப்படி இருக்கிற நேரத்தில் அவருக்கு தலைமை பண்பு இல்லை என்று சொன்னால், தலைமை பண்பு இருப்பதால் தான் புரட்சி தலைவியினுடைய அமைச்சரவையிலிருந்து அத்தனை அமைச்சர்களும் இன்றைக்கு எடப்பாடியார் கூட தான் இருக்கிறார்கள். எனவே புரட்சி தலைவரும் புரட்சி தலைவரும் கோரிக்கை இவங்க சொல்றது அப்படிங்கிறது ஓபிஎஸ் சசிகலாவை சேர்த்துக்கணுங்கிறதா திரும்ப அவர் சொல்லிட்டு இருக்காரு. சார் சேர்த்துக்க வேண்டியது சார் அவர் என்ன சொல்றார், ஓபிஎஸ் விஷயத்தில் புரட்சி தலைவரும் புரட்சி தலைவரும் உருவாக்கி அந்த அலுவலகத்தில் நுழைந்து அடித்து நொறுக்கி ஆவணங்களை எல்லாம் எடுத்து சென்றவரை எப்படி மன்னிக்க முடியும் என்று எடப்பாடியார் கேட்கிறார். இது ஓபிஎஸ்க்கு. சசிகலாவை பொறுத்த வரைக்கும் சார் அந்த அம்மையார் தான் ஓபிஎஸ் முதலமைச்சராக இருந்ததை ராஜினாமா செய்ய சொல்லி அதற்காகத்தான் அவர் தர்ம யுத்தமே நடத்தினார். இன்றைக்கு சசிகலா அம்மையாரை சேர்ப்பதும் சேர்க்காததும் நம்முடைய ராமசுப்ரமணிய ஐயா சொன்னதைப் போல எடப்பாடியார் எடுக்க வேண்டிய முடிவு. அவர் அதற்கான முயற்சிகளை சசிகலா அம்மையாரும் தனிப்பட்ட முறையிலே செய்து கொண்டுதான் இருக்கிறார். அதனால் அவர்களுக்குள்ளே கண்டிப்பாக தேர்தலுக்குள் ஒரு சுமூகமான உறவு வரும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அந்த ஓகே மிக முக்கியமான பாயிண்ட் முன் வச்சிருக்கீங்க. அந்த உறவு வருமா? அவர் சொல்ற உறவு அதுக்கான முயற்சிகள் எனக்கு அவர் சொல்கிறாரு, பட் அதுக்கான முயற்சிகளை இபிஎஸ் எடுக்கிறாருன்னு எனக்கு டவுட்டாக இருக்கேன். ஏன்னா அவருடைய ஒரே பயம் என்னென்னா, சசிகலாவோ ஓபிஎஸோ தினகரனோ யார் அதிமுகக்குள்ளே வந்தாலும் தான் குருவி மாதிரி சேர்த்து வச்சிருக்கிற அந்த செல்வாக்கை அவங்க சிதைச்சிருவாங்க, தன்னுடைய பொதுச் செயலாளர் பதவிக்கு ஆபத்து வந்துடும், அதிமுக ஒன்றுபடாட்டியும் பரவாயில்ல நான் இதோட தலைவராக இருப்பேன் அப்படின்னா தான் இபிஎஸோட விடாப்பிடியாக அவர் சொல்லியிருக்கிற பிடிவாதமாக இருக்குது. ஆக்சுவலாக நான் சொல்ல வந்த விஷயத்தை அவர் புதுக்கோட்டை சீனிவாசன் தவறாக புரிஞ்சுட்டார். ஓபிஎஸ் தன்னுடைய அரசியலையும் நடத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார். அவர் ஏதோ ஒரு வகையில் அவர் போய் திமுக அணியில் சேர்க்கணும்லாம் நான் சேரணும்னு நான் சொல்லவே இல்லை. அவர் ஸ்டாலினை போய் பார்த்தாருன்னு வேறு விஷயம். அவர் சேருவாரா சேர மாட்டாருன்னு நமக்கு தெரியாது. திமுகவை ஒழிப்பது என்பதை விட அவருடைய அரசியல் என்பது இபிஎஸ்ஐ வீழ்த்துவது. ஏன்னா நீங்கள் ஒற்றுமைக்கு எதிராக இருக்கீங்க, கழகம் தோத்துட்டே இருக்குது, ஒன்றா சேர்ந்தாலும் வின் பண்ண முடியும்னு சொல்கிறார். அதில் இல்லை நான் 10 தோல்வி ஆனாலும் பரவாயில்ல, 11 தோல்வி ஆனாலும் பரவாயில்ல, நான் தான் பொதுச் செயலாளர், எந்த தலைமையிலும் நான் யாரையும் சேர்க்க மாட்டேன், உங்களெல்லாம் சேர்க்க மாட்டேன், காலம் கடந்து போச்சுன்னு சொன்னால் அப்போ தன்னுடைய அரசியலை நடத்த வேண்டிய இடத்துல அவர் இருக்கார். அப்போ தன்னை பாதுகாத்துக்கொள்ள, தன் அரசியலை பாதுகாத்துக்கொள்ள அவர் சில நடவடிக்கைகள்லாம் எடுக்க தான் செய்வார். அப்போ அந்த நடவடிக்கை எடுக்கும்போது நீங்கள் அவர் அப்படி போனார், திமுக ஒழிக்கணும், இப்படி போனாருன்னு நீங்கள் சொல்ல முடியாது. நீங்கள் அவர் ஒற்றுமைக்கு குரல் கொடுக்குறாரு, அதை நீங்கள் ஏற்றுக்க மாட்டேன்றீங்க. அப்போ அவரை நீங்கள் வின் பண்ணி நீங்கள் பவருக்கு வந்துட்டீங்கன்னா அவரை எப்படியா ஓரங்கட்டிடுவீங்க. அப்போ அவருடைய அரசியலை காத்துக்கொள்ள வேண்டிய நிலையில் அவர் இருக்கார். அப்போ அவர் தன்னை பாதுகாத்துக்கொள்ள நடவடிக்கைகள் எடுக்க தான் செய்வார். திமுகவுக்கு போனாங்க, அவர் விஜய்கிட்ட போனாங்க, நீங்கள் அதை பற்றி கவலைப்படுறீங்க. உங்களை வீழ்த்துறது ஒரு நோக்கமாக இருக்கலாம், சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் ஒற்றுமைக்கு எதிராக இருக்கீங்க. ஸோ அதனால் பாயிண்ட் என்ன, தலைமை கழகத்தில் போய் கலாட்டா பண்ணார் அதெல்லாம் சொல்கிறாங்கல்ல. நான் என்ன சொல்கிறேன், தலைமை கழகத்தில் இதுக்கு முன்னாடி கலாட்டாவே நடந்தது இல்லையா? ஜெயலலிதா இதெல்லாம் பார்த்துருக்கோம்ல, எத்தனை கலாட்டா நடந்திருக்கு. இதெல்லாம் புதுசாக அதிமுகவில் இந்த பிளவு அது தொடர்ந்து வர விஷயங்கள்லாம் புதுசாக எல்லாமே பழைய கதை தானே ரிப்பீட் ஆகிட்டு இருக்கு. இதெல்லாம் முக்கியம் இல்லை சார். கட்சி ஒன்றுபடணும்னா எல்லாத்தையும் மறந்துடணும். சுயநலம் கருதி ஒருத்தர் செயல்படக்கூடாது. கட்சி ஒன்றுபடணும் தான் நோக்கம். வரப்போகிற எலெக்ஷனில் திமுக வீழ்த்தணும்னு நோக்கமா? அப்போ எல்லோரும் ஒன்று சேருங்க, அதுதான் உங்கள் நோக்கமாக இருந்தால் எல்லாரும் ஒன்று சேருங்க. ஏன் உங்களை நம்பி எந்த கட்சியும் ஏன் உங்களை நம்பி கூட்டணி சேர மாட்டேன்றாங்க? ஏன் சேர மாட்டேன்றாங்க சொல்லுங்கள். இபிஎஸ் நம்பி 3 மாதம் ஆச்சு, ஏன் யாரும் வர மாட்டேன்றாங்க? கூட்டணி அமைக்கிறதுலே தடுமாற்றம். அதுலேயே தடுமாறுறீங்க. முதல்ல உங்க அதிமுக ஒன்றுபடுத்துங்க, அப்புறம் கூட்டணி அமைங்க. கூட்டணி அமைக்கிறதுலே தடுமாறுறாரு எடப்பாடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கிறாரு. அதாவது சார், இன்னைக்கு திமுக கூட்டணியில் இருக்கிறவங்களே திசை தெரியாமல் இருக்கிறாங்க. உண்மை அதுதான்.
இன்றைக்கி துப்புரவு தொழிலாளர்கள் வந்து அந்த தொழிலாளர்களுக்கு ஏற்கப்பட்ட அநீதியை வச்சுக்கிட்டு இன்றைக்கி எல்லா கட்சியுமே களத்தில் தான் நிற்கிறாங்க. இந்த அரசின் மீது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை குறைவு ஏற்பட்டிருக்கு. அப்போ இது வந்து 26 சட்டப்பேரவை தேர்தல் வரையும் இந்த கூட்டணி நீடிக்குமானே தெரியல. அப்போ இவங்க கூட்டணி ஒற்றுமையாக இருக்குன்னு சொல்கிறதுல பயன் இல்லை. தொகுதியில் மக்கள் இவங்களை ஓட்டு போட்டு மக்கள் அனுப்பிச்சி விட்டாங்கல்ல, இந்த கூட்டணிக்கு தலைவராக வச்சுருக்காங்கல்ல, அந்த மக்கள் கேட்பாங்கல்ல, திமுக செய்கிற அட்டகாசத்துக்கும் மக்கள் விரோதத்துக்கும் நீங்கள் துணை நிற்கிறீங்களேன்னு தொகுதியில் மக்கள் கேட்பாங்கல்ல. அப்போ தேர்தல் நேரத்தில் எந்த முடிவு எடுக்கணுங்கிறது எல்லா அரசியல் கட்சிகளும் ஒரு முடிவு எடுப்பாங்க. 7 மாதம் இருக்குது, காலம் இருக்குது. நாடி வருவதற்கான கட்சிகளும் பேசிட்டு தான் இருக்கிறாங்க. தேர்தல் நேரத்துல கூட்டணி மாறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேக்குறாரு. இருக்கு சார், இருக்கும். எப்படி நீங்க இங்கே இல்ல பாஜக கேக்குறாரு சார், அவர் திமுக கூட்டணி இருக்கிற கட்சியில கேட்கல, பாஜக கூட்டணி மாறுமான்னு கேட்டேன் சார். அதெல்லாம் மாறாது சார். பாஜக என்டிஏ கூட்டணி அதிமுக கூட்டணி வலிமையா இருக்குது. இந்த வலிமை தான் திமுகவுக்கு பயத்தை ஏற்படுத்துது. அந்த பாஜக கூட்டணியில திமுக யாரும் வரமாட்டாங்களே, யாருமே வரமாட்டாங்களே சார். திமுக கூட்டணி உடையும் சார், சேலஞ்சு சார். 7 மாசத்துல திமுக கூட்டணி உடையும் அப்படின்னு ஒரு பாயிண்ட் முன்வைக்கிறார். நிறைவா சார் ஒரே விஷயம். ஐ திங்க் இதெல்லாம் வந்து ஒரு கற்பனையினுடைய உச்சக்கட்டமாக நான் பார்க்கின்றேன். திமுக அணி அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கின்றது. ரெண்டாவதாக மறுபடியும் நான் சொல்கிறேன், அதிமுக என்ன தான் இபிஎஸ் அவருடைய கடுமையான முயற்சிகள்லாம் இருந்தாலும் கூட அது ஏன் அதுக்கு வரமாட்டேன்றாங்க அப்படின்னு, பிஜேபியை தவிர யாரும் வரமாட்டேன்றாங்க அப்படின்னா அந்த குட்டை அல்லது ஒரு குளம் அது காஞ்சு போனதாக இருக்கின்றது. அதில் நாம் போய் என்ன பிரயோஜனம்? குட்டைன்றீங்க, ஒரு பூத்து குலுங்குற பூஞ்சோலைன்றார் சார். அது சொல்லுவார் சார். இது வந்து வெளிப்படையாக எல்லாருக்கும் தெரிஞ்ச சமாச்சாரம் சார். ஏன் வரமாட்டேன்னு சொன்னாங்கன்னா அது எதிர்காலம் இல்லைங்கிற மாதிரி கட்சிகள் தான் நினைக்கிறாங்க. ஆகவே அங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ரெண்டாவதாக இன்னைக்கு நாளுக்கு நாள் கூட்டணியில் இருந்தே இன்னும் சில கட்சிகள் வரும் அப்படிங்கிறதா. அதெல்லாம் வராது சார், அதெல்லாம் ஒன்றுமே வராது. இன்ஃபேக்ட் பிஜேபி இருக்கிற இடத்துல ஏதாவது வருவாங்களா? இவர் அவ்வளோ உறுதியாக நண்பர் சீனிவாசன் பேசும்பொழுது பிஜேபி அதிமுக விட்டு போகாது அப்படின்னு ஒரு உடும்பு பிடிச்சிட்டு இருக்க மாதிரி பிஜேபி இருக்கும்பொழுது சத்தியமாக வேறு எந்த கட்சியும் வரமாட்டாங்க. இரண்டாவதாக இன்றைக்கி திமுக இந்த ஏதோ டைவர்ட் பண்ணுற இந்த தூய்மை பணியாளரை பற்றி இன்றைக்கி அவங்களாம் இன்றைக்கி மிகப்பெரிய அளவிற்கு ஒரு ஊர்வலம் போய் முதல்வரை பாராட்டியிருக்காங்க. இந்த 6 அம்ச திட்டங்கள்லாம் கொடுத்தீங்களே எங்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு வரவேற்பான திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. ஆகவே நாளுக்கு நாள் வலிமையாக திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி என்பது இருக்கின்றது. அதுலேருந்து யாரும் அங்கே போக மாட்டாங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், அவருக்கு கோபம் வரலாம், பட் அந்த அதிமுக அப்படிங்கிற அந்த கூட்டணி என்பது ஒரு வற்றிய கூட்டம் என்ன குட்டை தான். அது வந்து பூத்து குறுகின்ற ஒரு பூஞ்சோலைன்னு சொல்லிக்கிறதுக்கு ஏதாவது இருக்கலாம் ஒழிய நன்றி எதிர்காலம் அதுக்கு இருக்கிறதாக தெரியல. நன்றி நன்றி நன்றி. விவாதத்தில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.